ஏண்டி கழுது, அன்னைக்கு நீ சொன்னனால தானே நான் அன்னைக்கு ரூம்குள்ள வந்தேன். ஆ? அந்த நேரத்துல அப்பா வருவாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? என்னது? அந்த நேரத்துல அப்பா அங்க வருவாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி, உனக்கு தெரியாதுதான். அப்புறம் அந்த ஆளை என்ன போட்டு அடிக்கும் போது நீ எங்க எஸ்கேப் ஆகி போன? அப்ப நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நாம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னு உங்களுக்கு தெரியும்ல? எனக்கு தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? அந்த வனஜாக்கு அங்க நின்னு சிரிச்சிட்டு இருந்தாங்க. 2 வாரம் முன்னாடி கூட என்ன பார்த்து சிரிக்கிறாங்க, அதுவும் கேலி பண்ணி. அவங்க மட்டுமா, அந்த பாஸ்கர மாமா குடும்பம் மொத்தமா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க என்ன பார்த்து. அதெல்லாம் இந்த ஜென்மத்துல என்னால மறக்க முடியாது. நீ மாட்டுக்கு எஸ்கேப் ஆயிட்ட, நான் தான் மாட்டிக்கிட்டேன். நான் அப்படி ஏதாவது சொன்னேனா? நீ சொல்லலதான். ஆனா நீ சொல்ல வேண்டிய சொன்னியா? ஆனா உங்க அப்பா சொன்னாரே. இப்போ அந்த ஆளு என் மேல கடுப்புல தான் இருப்பான். அதெல்லாம் உங்க கற்பனை தான். இப்ப அப்பா தான் என்ன அனுப்பி வச்சாரு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க. அந்த ஆளா? நான் நம்ப மாட்டேன். நீங்க யாரையும் நம்ப மாட்டீங்கல்ல, அதான். உனக்கு தான் பிரகாஷ் மாமாவை பிடிக்கும்ல, நீ இன்னும் அவரை லவ் பண்றனா அவரே கல்யாணம் பண்ணிக்கோன்னு அப்பா தான் சொன்னாரு. நான் எதுவும் கேட்கற மூடல இல்ல. சும்மா ஒரு கதை சொல்லிட்டு வா. யாருன்னே தெரியாதவங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்க. நம்ம 2 பேருக்கு தான் நம்மளுக்கு தெரியும்ல. பிரகாஷ் மாமா ப்ளீஸ், நான் தெரியாம தான் அந்த தப்பு பண்ணேன். இனிமே அந்த தப்பு பண்ண மாட்டேன். காட் ப்ராமிஸ். உனக்கு கொடுத்தன. ஏய், மரியாதையா உள்ள போய் படுத்து தூங்குற வழிய பாரு. இல்லாட்டி நான் எங்கேயாச்சும் கிளம்பி போயிடுவேன். சும்மா ரொம்ப நேரமா சாவடிச்சிட்டு இருக்கான். சாரிங்க, ரியலி சாரி. இந்த 2 வருஷமா எவ்வளோ கால் பண்ணியிருப்பேன், சாரி சொல்லி மெசேஜ் பண்ணியிருப்பேன். ஒன்றுத்துக்கு கூட நீங்கள் ரிப்ளை பண்ணதில்லை. நான் உங்கள் கோவம் தனியுன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். இடையில அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்ப அந்த டென்ஷனில் நீங்கள் இருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ கோவமாக இருப்பீங்கன்னு சத்தியமாக நான் நினைக்கல. பெங்களூர்ல இருந்து வரும்போது உங்க கோவத்தை தணிச்சிருவேன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா வந்தேன்.